இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 3 பேரை இந்த அரசு நியமிச்சிருக்கு. சீசனல் பில் கிளர்க், பருவகால பட்டியல் எழுத்தர். அவருக்கு 5268 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 120 ரூபாய் அகவடை படி. அவருக்கு உதவியாளராக ஒரு உதவியாளர், ஒரு கிளர்க், அவரே ஒரு கிளர்க், அவருக்கு ஒரு பிஏ கிளர்க், அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி. இந்த 3 பேர் சேர்ந்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பாத்துக்கணும். ஒரு சுமை தூக்கும் தொழிலாளருக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு கொத்தனாரு சித்தாளுக்கு இன்னைக்கு 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆளு கிடையாது. ஆனா இந்த சுமை தூக்கும் தொழிலாளருக்கு மூட்டைக்கு இந்த அரசு கொடுக்கிற சம்பளம் 10 ரூபாய். மூட்டைக்கு 10 ரூபாய். ஒரு நாளைக்கு எவ்வளவு மூட்டை? மொத்தமே மாசம் 7000 மூட்டை தான் 15 பேர் சேர்ந்து தூக்க முடியும். மாசம் 5000 வைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப என்ன பண்ணுது அரசு? நீ விவசாயியோட வயிற்றுல அடிச்சு பணத்தை கொடுங்க. 40 ரூபாய் வாங்கி 10 ரூபாய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு 10 ரூபாய இந்த பட்டியலுக்கான எழுத்திருக்காரு அவரு பிசி அவர் வச்சுக்கிறாரு. அவரு அந்த செக்யூரிட்டி 3 பேர் வச்சுக்கிறாங்க. மீதி 20 ரூபாய் எங்க போகுதுன்னா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் புடுங்கி, திமுகவுடைய பேரூராட்சி செயலாளர் புடுங்கி, அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் புடுங்கி. ஏன் புடுங்கினா அவங்க புடுங்கிறதுனால இவங்க புடுங்கி தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை விவசாயிகள் இருந்து புடுங்குவதால் இவர்கள் புடுங்கி அப்படி போண்டி கலெக்ஷன் ஒரு புடுங்கி தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. புடுங்கினா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை புடுங்குவதால்